உதவின்னு கூறுறன். அவனுக்கு முதல்ல கண்ணு தெரியாது. அடுத்து ஏசப்பா வந்து கண்ணில் மண் எடுத்து பூசினாங்க. அடுத்து கண்ணு தெரிஞ்சிருச்சு. சரியா? இது வந்து விதை விதிக்கிறவன். இது வந்து வெண்கல சர்ப்பம். இஸ்ரவேல் மக்கள் வந்து ஏசப்பா வந்து முறுமுறுத்தாங்க. ஏசப்பா வந்து அதுக்கு கொள்ளை நோயை அனுப்புனாங்க. மோசே அதுக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து மோசே வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு அப்போ வந்து அதை வந்து நோக்கி பார்க்குறவங்க வந்து பழச்சாங்க. சாத்தான் ஏசப்பா கிட்ட கல்லை அப்பமா மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு அந்த சர்ச்சிலேருந்து கீழே குதிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏசப்பாவை சர்ச்சிலேருந்து கீழே குதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மலையிலேருந்து சாத்தான் சொல்லியிருக்காங்க, ஏசப்பா என் காலை நீ விழுன்னு சொல்லியிருக்காங்க. இயேசுவின் 2வது சோதனையில் சாத்தான் ஏசப்பாவை சர்ச்சு கோபுரத்து உச்சியிலேருந்து விழ சொன்னான். அதுக்கு ஏசப்பா அப்பாளி போ சாத்தானேன்னு சொன்னோன்னே சாத்தான் போயிட்டான். இது வந்து இயேசுவின் சோதனை. ஏசப்பா வந்து 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கப்புறம் ஏசப்பாவுக்கு வந்து பசிக்கும்போது சாத்தான் வந்து சொல்லுவான், இந்த கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுவாங்க. சரித்திர ஆகமத்தின் புத்தகங்கள் 12 புத்தகங்கள்: யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர். ஆய்பட்டணத்தின் தோல்வி. ஏசப்பா யோசுவாட்ட சொல்லுவாங்க, இந்த எரிகோ கோட்டையில் எந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகான் அதை எடுத்துகிட்டு வந்தால் அவன் வீட்டில் புதைச்சி வச்சிருவான். அந்தால அவனை கல்லிருந்து குவியலாக குவிச்சிருவாங்க.